தமிழ்நாட்டின் 4651 பொது நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கப்படுவது எப்படி என்பதை கேள்வி கேட்டாலே ஒரு புதிராக உள்ளது. அறிவை வழங்க வேண்டிய இந்த அமைப்பின் பின்னால் அரசியல் ஆதிக்கமா அல்லது பதிப்பக கைகோர்ப்பா? இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி, வாசிப்பு பழக்கம், பொது அறிவுத்திறன் ஆகியவற்றை ஊக்குவிக்கும் முக்கிய கருவியாகும். இந்தியாவின் தொழில் வளர்ச்சியை ஒப்பிடும்போது கல்வி தரத்திலும் இந்தியா உலகின் முன்னணி நாடுகளுக்கு ஒப்பாக முன்னேறி வருகிறது. தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி கடந்த நூற்றாண்டுகளில் பெரும் மாற்றத்தை சந்தித்துள்ளது. கடந்த காலங்களில் ஒரு குடும்பத்திலோ அல்லது தனிப்பட்ட நபராலோ கல்வி பயில்வது பெரிய விசையாக இருந்தது. ஆனால் அரசு, கல்வித்துறையின் நடவடிக்கைகள், சமூக விழிப்புணர்வு ஆகியவற்றின் மூலம் தற்போது கல்வி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய உரிமையாக மாறியுள்ளது. இந்த வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்த மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் நோக்கில் 1948ஆம் ஆண்டு தமிழ்நாடு பொது நூலக சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் மாநிலம் முழுவதும் நூலகங்களை நிறுவி பொதுமக்களுக்கு அறிவு, கல்வி மற்றும் தகவல் கிடைக்கும் வாய்ப்புகளை உருவாக்கியது. பின்னர் 1972ஆம் ஆண்டு பொது நூலக இயக்ககம் உருவாக்கப்பட்டது. கன்னிமாரா நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், கலைஞர் நூற்றாண்டு நூலகம் போன்ற 32 மாவட்ட மைய நூலகங்கள், 1926 கிளை நூலகங்கள், 14 நடமாடும் நூலகங்கள், 1915 ஊர்ப்புற நூலகங்கள், 761 பகுதி நேர நூலகங்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்தது. இன்றைய தேதியில் தமிழ்நாட்டில் மொத்தம் 4651 நூலகங்கள் பொது நூலகத்துறையின் கீழ் செயல்படுகின்றன. மேலும் கல்வி நிலையங்களில் நூலகங்கள் பெரிய பங்கு வகிக்கின்றன. 2500க்கும் மேற்பட்ட கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 1500க்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கல்லூரிகள், 100க்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நூலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. மாணவர்களுக்கு நூலகங்கள் ஒரு அறிவு வளமாகவும் வாசிப்பு பழக்கம் வளர்க்கும் கருவியாகவும் செயல்படுகின்றன. பொதுவாக பதிப்பகத்திற்கு லாபம் என்பதே ஒரு நியாயமற்றது. ஒரு பதிப்பகம் என்பது ஒரு சேவையாக நடக்கணுமே தவிர பதிப்பகத்துக்கு வர்றவங்க வியாபாரமாக நடத்தக்கூடாது. இது ஒரு வியாபார நிலையில் இருந்து, அதனால தான் புக் ஃபேர் நடத்துகிறோம். எல்லா பொருளையும் அந்த மாதிரி ஃபேர் நடத்தி அரசே இடத்த ஒதுக்கி கொடுத்தெல்லாம் ஃபேர் நடத்தலையே. மாவட்ட ஆட்சியர்களே தலையிட்டு புக் ஃபேர்லாம் நடத்துகிறாங்கன்னா எதுக்காக நடத்துகிறாங்க? அது மக்களிடம் அறிவு போய் சேரணும். அறிவு சொத்து, அது அறிவு சொத்து முடக்கம் ஏற்படக்கூடாது என்பதனால்தான் அறிவை பரவலாக்கணும்னு தான் புக் ஃபேர் நம்ம நடத்துகிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலர் தான் பயன்பெறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுகின்ற போது அரசு அதை விசாரிக்கணும். அனைத்து பதிப்பகத்தையும் அரசு பட்டியலிட்டு எல்லோருக்கும் போய் சேருவதை உறுதிப்படுத்தணும். அப்படி இல்லாமல் பிரபலங்களாக காலமாக புத்தக விற்பனைக்கு தங்களை தயார்படுத்தி அதற்குண்டான எல்லா பணிகளையும் செய்வதற்கு அனுபவம் பெற்றவர்கள் மட்டுமே பயனடைகிறார்கள் என்று சொல்வது என்பது நேர்மையாக, நியாயமாக மக்களிடம் போய் சேர வேண்டிய கருத்துக்கள் சேராமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அத்தகைய பதிப்பகங்கள் மூட வேண்டிய ஒரு சூழலும் உருவாகலாம். இந்த நூலகங்களுக்கு புத்தகங்கள் கொள்முதல் செய்வது பொது நூலகத்துறை இயக்கத்தின் பொறுப்பாகும். ஆண்டுதோறும் 20 முதல் 30 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாவட்ட மைய நூலகத்திற்கும் புத்தகங்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த கொள்முதல் செயல்முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை எனும் குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மாநிலம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட புத்தக பதிப்பகங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் சில குறிப்பிட்ட பதிப்பகங்களிடமிருந்து, அதாவது கவிதா பதிப்பகம், குமரன் பதிப்பகம், அருணா பதிப்பகம், கற்பகம் புத்தக நிலையம், ஏசியன் புத்தகம், பாலாஜி புத்தகம் போன்றவற்றிலிருந்தே புத்தகங்கள் வாங்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. பிரபல எழுத்தாளர்கள் பிரபல பதிப்பகங்களின் புத்தகம் வெகுவாக விற்கின்றன, சரிங்களா? ஆனால் சிறிய பதிப்பகங்கள் வெள்ளதான் தரமான புத்தகங்கள் வெளியிட்டாலும் மலிவான விலையிலே கொடுத்தாலும் அது பெருவாக விற்பனை ஆவதில்லை அப்படிங்கிற ஒரு குறை எல்லாருக்கும் இருக்குது. என்னை சேர்த்து அந்த குறை இருக்கிறது. இப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய் அப்படின்னா அது சிறிய பதிப்பகங்களை 100 ரூபாய் தான் விலை விற்கிறாங்க.
அதுக்கு மேலே விற்கிறது இல்லை. இதுவே அதே புத்தகம் அதே எழுத்தாளர் ஒரு பெரிய பதிப்பகத்துக்கு போகும்போது 200 ரூபாய் 300 ரூபாய் வைக்காது கூட அது விற்பனை ஆகிறது. அப்போ அவங்களுக்கு அந்த ஆதாயம், அந்த ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கிறது. 100 ரூபாய் புத்தகத்தை 300 ரூபாய்க்கு அவர்கள் விற்க முடிகிறது. ஆனால் சிறிய பதிப்பாளர்களுக்கு 100 ரூபாய் புத்தகத்தை 100 ரூபாய்க்கு கூட விற்க முடியல. பல சமயங்களில் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. தள்ளுபடியில் விட விற்க வேண்டியதாக இருக்குது. செல்லிங் புக்ஸ் அட் டிஸ்கவுண்ட். அது எவ்வளோ மனசுக்கு வேதனையாக இருக்கும் பாருங்கள். இந்த நிலைமையே மாற வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் அங்கே கை கொடுக்கணும். இப்படி புத்தக கண்காட்சி பார்க்கும்போதெல்லாம் கண்கள் நிறைய நீரோடு தான் வெளியே வர்றேன், கண்ணீரோடு தான் வெளியே வர்றேன். உண்மையில் என்னென்ன எத்தனை பதிப்பகங்கள் விற்பதற்கு வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் வெறும் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைன்னு வளரலாம் சொல்கிற மாதிரி அப்படியே கிடக்கு. ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அதனால தான் இந்த சிறப்பு தொகுப்பு நான் மிகவும் வரவேற்கிறேன். ஏன்னா நியூஸ் 7 தான் இது முன்னெடுக்கிறது. இந்த இனிஷியேட்டிவே நியூஸ் 7 தான் வருகிறது. மிக முக்கியமாக தேவையான ஒரு முன்னெடுப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ புத்தகம் வெளியிடுவதற்கு பதிப்பகம் தான் முக்கியம். அதுதான் முக்கியம். அவங்க தான் உயிர் கொடுக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி சார்ந்த புத்தகங்கள், ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவரை புகழ்ந்து எழுதுகிற புத்தகங்களை அந்த அளவுக்கு வாங்கி எல்லா நூலங்களும் அடுக்கி வைக்கிறது இந்த அரசு. சரிங்களா? திரும்ப சொல்கிறேன், அரசுக்கு எதிரான வாதமாக நான் வைக்கல. ஆனால் இது மாறியாக வேண்டும். சிறிய பதிப்பகங்களுக்கு தயவு செய்து முன்னுரிமை தாருங்கள். சிறிய பதிப்பகங்கள்லாம் இதுதான் வழி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியை புகழ்ந்து ஒரு புத்தகம் போட்டால் போதும், நம்ம இதில் இருந்துக்கலாம், அதில் இப்படி தான் அரசு வாங்கிவிடும் அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு இருக்கு இல்லையா? அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது இல்லை. இது அறிவு தளம், அறிவுசார் தளம். இது இப்போ எல்லாருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கணும். சிறிய குறு பதிப்பாளர்களுக்கு, முதன்முறையாக உள்ளே வருகிற அறிமுக பதிப்பாளர்களுக்கு பெரிய அளவில் ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கிறது இல்லை. யார் சிறிய குறும் பதிப்பாளராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தயவு செய்து அரசு புத்தக கொள்முதலே முன்னுரிமை தாருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப வேண்டி ரொம்ப பணிவன்புடன் கேட்டுக்கிறோம். ஏன்னா அவங்க இருக்கணும், அப்போதான் இது உயிர்ப்புடன் இருக்கும். இதனால் மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான தனியார் புத்தக பதிப்பகங்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட பதிப்பகங்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துவதால் சிறிய பதிப்பகங்கள் மற்றும் புதிய எழுத்தாளர்கள் புத்தகங்களை வழங்க முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் சிக்குகின்றனர். ஏன் சிலரிடம்தான் அரசு புத்தகங்களை வாங்குகிறது, சிறிய பதிப்பகங்கள் புறக்கணிக்கப்படுவது ஏன் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. மேலும் அரசியல் சார்ந்த பாகுபாடு இதற்கு பின்னால் இருக்கிறதா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. சில பதிப்பாளர்கள் திமுகவிற்கு எதிராக பேசினால் எங்கள் புத்தகங்கள் நூலகங்களுக்கு சேராது, புகழ்ந்து பேசினால் மட்டுமே கொள்முதல் நடக்கிறது என வெளிப்படையாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுவரை பொது நூலகத்துறை சார்பில் 8,07,44,369 புத்தகங்கள் வாங்கப்பட்டு நூலகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. 1,21,592 பேர் உறுப்பினர்களாகவும் 1,16,14,548 பேர் நூலக சேவைகளை பயன்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் புத்தக கொள்முதல் முறையில் சில பதிப்பகங்கள் மட்டுமே அடிக்கடி தேர்வு செய்யப்பட்டதால் பிற பதிப்பகங்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றன. இது புதிய எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கும் நிலையை உருவாக்குகின்றது. இதற்கான தீர்வாக பதிப்பாளர்கள் அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் என கூறுகின்றனர். ஆண்டுதோறும் புத்தகங்கள் வாங்கும்போது அனைத்து பதிப்பாளர்களிடமும் ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதில் உள்ள புத்தகங்களை தேர்ந்தெடுத்து நூலகங்களுக்கு வழங்கும் முறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதனால் அனைத்து பதிப்பகங்களுக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அரசியல் பாகுபாடு இல்லாத புத்தக தேர்வு நடைமுறைக்கு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லட்சுமணன்.